இந்த மாதிரி அவுட்லைன் எஃபெக்ட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன வீடியோ வேணுமோ அதை எடுத்துக்கோங்க. தென் அதை ரைட் கிளிக் பண்ணி நியூ ஃபியூஷன் கிளிப் கொடுத்துக்குங்க. தென் அந்த வீடியோ செலக்ட் பண்ணிவிட்டு ஃபியூஷன் கிளிப் எடுங்க. இப்போ இந்த வீடியோவில் லேப்டாப் ஸ்க்ரீனை சுற்றி ஒரு அவுட்லைன் வர மாதிரி பண்ண போகிறோம். ஷிஃப்ட் ஸ்பேஸ் கொடுத்து பிளானட் ட்ராக்கரை ஆட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு எந்த ரீஜனை சுற்றி அந்த அவுட்லைன் வரணுமோ ஸோ அந்த ரீஜனை ஒரு அப்ராக்சிமேட்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா செட் அப்படின்னு கொடுத்துட்டு ட்ராக்கரில் ஹைப்ரிட் பாயிண்ட் ஆர் ஏரியான்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிடுங்க. தென் ட்ராக்கிங் பண்ணுங்கள். ஸோ இப்போ ட்ராக்கிங் பண்ணி முடிச்சாச்சு. தென் க்ரியேட் பிளானட் ட்ரான்ஸ்ஃபார்மை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நோடு க்ரியேட் ஆகிடும். ஸோ நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருந்த பிளானட் ட்ராக்கரை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ க்ரியேட் பண்ண பிளானட் ட்ரான்ஸ்ஃபார்மை எடுத்து மீடியா எண்டில் கனெக்ட் பண்ணிவிடுங்க. தென் பிளானட் ட்ரான்ஸ்ஃபார்மை செலக்ட் பண்ணி ஷிஃப்ட் ஸ்பேஸ் கொடுத்து பேக்ரவுண்ட் ஆட் பண்ணிக்கோங்க. தென் இப்போ மெர்ஜ் செலக்ட் பண்ணி Ctrl T கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு பிளாக் ஸ்க்ரீன் மாதிரி தெரியும். ஸோ பேக்ரவுண்டோட கலர் என்ன அப்படிங்கிறது தெரியுது. ஸோ அது நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம என்ன கலர்னா மாற்றிக்கங்க. நான் ஆரஞ்சு கலர் மாற்றிக்கிறேன். தென் பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணி பாலிகனோட ஆட் பண்ணுங்கள். வீடியோட ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் வச்சு இந்த லேப்டாப்போட ஸ்க்ரீனை மட்டும் கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள். இந்த லேப்டாப்போட ஸ்க்ரீனை மட்டும் கரெக்டாக நம்ம கவர் பண்ணிட்டோம். இது சாலிட் லேயராக செலக்ட் ஆகிருக்கு. இப்போ இதை என்ன பண்ணுறோன்னா பாலிகன் செட்டிங்ஸில் இந்த சாலிடை எடுத்து விட்டுறோம். தென் இப்போ பார்டரோட வித்தை இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பார்டர் தெரியும். அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி எனக்கு ஏற்ற மாதிரி நான் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சாஃப்ட் எட்ஜஸையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் க்ளோ ஆன மாதிரி தெரியும். தென் அதோட லென்த்தை வந்து 0 பண்ணிட்டு கீ ஃப்ரேம் செலக்ட் பண்ணிக்கிறேன். தென் அந்த வீடியோட எண்டுக்கு கொண்டு போய் ஃப்ரேம் வச்சுட்டு அகெயின் லென்த்தோட வேல்யூவை ரீசெட் பண்ணிடுறேன். ஸோ உங்களுக்கு பார்க்க எப்படி தான் இருக்கும். என்ன பண்ணணும் அப்படின்னா கீழே போய்ட்டு இந்த மெர்ஜ் நோடு இருக்கு இல்லையா, அதை சுற்றி இருக்க எல்லா கனெக்ஷனையும் கட் பண்ணிவிடுங்க. டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த மெர்ஜ் நோடை ரிமூவ் பண்ணிவிடுங்க. தென் பிளானட் ட்ரான்ஸ்ஃபார்மோட டேரெக்டாக வந்து கீழே இருக்க மெர்ஜ் நோடோட கனெக்ட் பண்ணிவிட்டு தென் பேக்ரவுண்டை எடுத்து பிளானட் ட்ரான்ஸ்ஃபார்மில் கனெக்ட் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம ஃப்ரேமில் உட்காந்துரும். எடிட்டில் போய்ட்டு ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா அதோட அவுட்புட் இப்படி தான் இருக்கும். இப்போ இதே வேறு மாதிரியும் பண்ணலாம். இப்போ லென்த்தோட வேல்யூ வச்சு நம்ம சேஞ்ச் பண்ணோம் இல்லையா, இப்போ வந்து பொசிஷனோட வேல்யூ வச்சு நம்ம பண்ண போகிறோம். இது லென்த்தோட வேல்யூ நம்ம இதிலேருந்து ரொம்ப சேஞ்ச் பண்ண போகிறதில்ல. லென்த்தோட வேல்யூ ஸ்டாட்டிக்காக வச்சுட்டு பொசிஷனுக்கு கீ ஃப்ரேம் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரேமோட எண்டில் வச்சு பொசிஷனோட வேல்யூவை 1ல் வச்சுருங்க. தென் ரெடி பண்ண மாதிரியே தான் அந்த மெர்ஜ் நோட் ரிமூவ் பண்ணிவிட்டு டேரெக்டாக பிளானட் ட்ரான்ஸ்ஃபார்மாக கீழே இருக்க மெர்ஜ் நோட்டில் கனெக்ட் பண்ணிவிட்டு பேக்ரவுண்டை தூக்கி பிளானட் ட்ரான்ஸ்ஃபார்மில் கனெக்ட் பண்ணிவிடுங்க. இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் க்ரியேட்டிவாக என்ன மாதிரி வேணால் எஃபெக்ட் க்ரியேட் பண்ணலாம்.